ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இந்த வீக் 3 IPO கரண்ட்டில் ஓப்பனிங்கில் இருக்க போகுது. டாம்ஸ், இந்தியா ஷெல்டர், ஐநாக்ஸ் இந்தியா. ஸோ இந்த 3 IPOவோட ரேங்கிங்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட 2 IPOவில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா எந்தெந்த IPOவை ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட்லாம் இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய ரேங்கிங் படி நான் சொல்கிறேன். இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் பொசிஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. டாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 55 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்கீம்ஸு. அதில் 27 ஸ்கீம்ஸ்க்கு அலாட் ஆகியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா ஷெல்டர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 38 இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 25 ஸ்கீம்ஸ்க்கு வந்து அலாட் ஆகியிருந்தது. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 IPOவுமே ஓகே தான். ஐநாக்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஆங்கர் பொசிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓகேங்க, நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் படி டாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1200 கோடி இஷ்யூ சைஸு, 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன். டிசம்பர் 15 க்ளோஸ் ஆகுது. IPO ப்ரைஸ் 790 ரூபா. நெக்ஸ்ட்டு இந்தியா ஷெல்டர் பார்த்தோன்னா அதுவும் 1200 கோடி இஷ்யூ சைஸு. டாம்ஸும் இந்தியா ஷெல்டரும் பார்த்திங்கன்னா சேம் இஷ்யூ சைஸ் தான். ஆனால் டாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன், இந்தியா ஷெல்டர் 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். அதனால் இந்தியா ஷெல்டரில் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிசம்பர் 15 க்ளோசிங், 493 ரூபா IPO ப்ரைஸ். ஐநாக்ஸ் இந்தியா 1460 கோடி இஷ்யூ சைஸு, 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். டிசம்பர் 18 க்ளோஸ் ஆகுது. IPO ப்ரைஸ் 660 ரூபா. நம்மளுடைய IPO வீடியோ அனாலிசிஸில் இந்த 3 IPOவுமே லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வேல்யூஷன் பார்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 46 PE மல்டிப்பிளில் டாம்ஸ் வந்து IPO வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இருந்தாலும் கிரே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஹையாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா செகண்டரி மார்க்கெட் ஃபுல்லாகவே டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. எல்லா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூஷனில் தான், ஹை வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 495 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக இருக்குன்றப்ப 62% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியா ஷெல்டரும் பார்த்திங்கன்னா 34 PE மல்டிபிள், ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்தியா ஷெல்டருக்கு 27% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 135 ரூபா அப்படின்ற மாதிரி. அடுத்து ஐநாக்ஸ் இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஐநாக்ஸ் இந்தியாவில் எந்த ஒரு லிஸ்டட் பேஸுமே இல்லை. ஸோ 39 PE அப்படின்றது நம்ம வந்து ஃபுல்லி ப்ரைஸ்டா எக்ஸ்பென்சிவா அப்படின்ற மாதிரி நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஐநாக்ஸ் குரூப் அது மட்டும் இல்லாமல் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது ஐநாக்ஸ் இந்தியாவும் ஓகேவாக இருக்குது. 50% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா 3 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலி ஓகே தான். டிமாண்ட் இருக்கிறத வயசு நம்ம ரேங்கிங் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா டாம்ஸ் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கும், ஐநாக்ஸ் இந்தியா செகண்டும், இந்தியா ஷெல்டர் தேர்டும். நான் வந்து இந்த 3 IPOவிலுமே அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். நீங்கள் எந்தெந்த IPOவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.